யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, இந்த உலகத்திலே ஆண்டவர் சொல்கிறாரு, துக்கம் உங்களுக்கு சந்தோஷமாய் மாறும். இந்த உலகத்தில் அநேகர்கள் சந்தோஷப்படுவார்கள், அநேகர்கள் உடைய வேதனையை நினைத்து அலட்சியமாய் அற்பமாய் எண்ணுவார்கள். ஆனால் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது. எப்படி நம்முடைய வாழ்க்கையில் துக்கங்கள் சந்தோஷமாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்களேன், அழகாய் சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது. எடுத்தவங்க வாசிங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி அங்கே ஒரு நற்செய்தி பரலோகத்திலிருந்து வருகிறது. ஆனால் பரலோகத்திலிருந்து வந்தாலும் அந்த நற்செய்தி எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற நாட்களா இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், அந்த நற்செய்தி எல்லாருக்கும் சந்தோஷம் இல்லை. அழகாய் சொல்கிறது. அந்த நாளிலே என்ன நடந்தது என்று சொன்னால், சாஸ்திரிகள் வருகிறார்கள். பாருங்களேன், மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் கூடிய நற்செய்தி அறிவிக்கிறேன் என்று பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி வந்தாலும், பாருங்களேன், மத்தேயு 2:2 சொல்கிறது, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர்கள் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி அவரை நாங்கள் வணங்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி சாஸ்திரிகள் வருகிறார்கள். ஆனால் அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஏரோது அதை கேள்விப்பட்டு, அந்த ஒரு ராஜா வரப்போகிறாரா என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய் ஒரு ராஜா வரவே கூடாதே என்று சொல்லி பிறந்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த நேரத்தில் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், ஏரோது அந்த நற்செய்திக்கு, ஏரோதுக்கு நற்செய்தியாய் மாறவில்லை. ஏரோதுக்கு அது துர்ச்செய்தியாய் இருந்தது. எல்லாருக்கும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்களேன், இயேசு பிறந்தது செய்தியை கேட்டவுடனே ஏரோதுக்கு நற்செய்தி அல்ல, அது துர்ச்செய்தியாய் இருந்தது. ஆமென் சொல்லுமா? பாருங்களேன், அடுத்து இயேசு பிறந்தார் என்று சொல்லும்போது அநேகருக்கு நற்செய்தி இருக்கும் என்று சொன்னால் அது நற்செய்தி அல்ல, ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் அது நற்செய்தியாய் இருந்தது. மத்தேயு 2:3 சொல்கிறது, ஏரோது அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட இருக்கிற எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். மத்தேயு 2:14 சொல்கிறது, அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகள் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடம் திட்டவட்டமாய் விசாரித்து காலத்தின்படியே பெத்லகேமிலே அதன் சகல எல்லைகளில் இருந்து 2 வயசுக்குட்பட்டவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி, இனி அப்படிப்பட்ட ஒரு ராஜா எழும்பக்கூடாது என்று சொல்லி கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கொலை செய்து விட்டார். அங்கே மத்தேயு 2:17 சொல்கிறது, புலம்பலும் மிகுந்த துக்கம் கொண்டாடுதலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது அவைகள் இல்லாததினாலே ஆறுதல் இல்லாதிருக்கிறார். அங்கே துக்கம் நிறைந்த நாளாக இருக்கிறது. நற்செய்தி என்று சொன்னால் எல்லாருக்கும் நற்செய்தி அல்ல. கொஞ்சம் கூட்டம். இன்னைக்கு எத்தனை சபைக்குள்ள எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள், எத்தனை கூட்டங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? வேத வார்த்தையின்படியே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறவர்களாய் இருக்கிறோமா? ஏன் நம்முடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறவில்லை? இந்த வார்த்தை எல்லாருக்கும் கொடுக்கவில்லை, எல்லாருக்கும் நற்செய்தியாய் அமைவதில்லை. நம்முடைய துக்கம், உங்களுடைய துக்கம், என்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்துக்கு பாருங்களேன், உலகத்துக்கு இல்லை, எல்லாருக்காக அல்ல. ஆனால் சிலருக்கு மாத்திரம்தான் அந்த துக்கம் என்ன செய்யுமா, சந்தோஷமாய் மாறும் என்று சொல்கிறார். இயேசு பிறந்த செய்தி அநேக தாய்மார்களும் பிள்ளைகளும் பறிகொடுத்து பாருங்களேன், மார்பு தட்டி அழுது கொண்டிருந்த அத்தனை நபர்களுக்கும் அது துர்செய்தியாக இருந்தது. இன்னொரு கூட்டத்தை பார்த்தால் மத்தேயு 2:10 சொல்கிறது,
அவர் நட்சத்திரத்தை கண்டபோது, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்களுக்கு ஒரு நற்செய்தியாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறந்தது ஒரு நற்செய்தியாய் இருந்தது. இவர்களுக்கு மிகுந்த ஆனந்தம் சந்தோஷம். ஒரு கூட்டம் சந்தோஷம் அடைந்தார்கள், ஒரு கூட்டம் துக்கம் அடைந்தார்கள். மத்தேயு 28:8 சொல்கிறது, அவர்கள் பயத்தோடு மகா பாருங்களேன் சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போனார்கள். பாருங்களேன், பயங்கரமான அழுகை வேதனை அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ அவருடைய வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷம் வந்தது. ஏன் என்று சொன்னால், துக்கம் நிறைந்த வாழ்க்கையை மாற்றி ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் செய்தியை கேட்டு அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். அழக வேதம் சொல்கிறது, ரோமர் 8:11 சொல்கிறது, அழகாய் வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவை மரித்தோர் என்று உயிர்ப்பித்த தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறபடினாலே மரித்து போன உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற எத்தனை நபர்களோ யோவான் 1:12 சொல்கிறது, அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படியாக அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யாருக்கு சந்தோஷம்? தேவனை தேடுகிறவர்களுக்கு, தேவனை நோக்கி வருகிறவர்களுக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். ஒரு துக்கம் ஒரு கூட்டத்துக்கு சந்தோஷம். ஆண்டவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறவர்களாய் இருக்கிறோம் பாருங்களேன். நேற்று வரைக்கும் அவர்கள் துக்கப்படைந்திருந்தார்கள். இன்னைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். நேற்று வரைக்கும் துயரத்தோடு இருந்த நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயிர்ப்பிக்கும் போது, மாற்றத்துக்கு நேராக கொண்டு வரும்போது நம்முடைய சந்தோஷத்தை அளவில்லாதபடிக்கு நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். லூக்கா 24:52 சொல்கிறது, அவர்கள் பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். பாருங்களேன், பணிந்து கொண்டு, ஆண்டவரை பணிந்து கொண்டு எருசலேமுக்கு வந்தார்கள். தேவனை பணிந்து கொள்ளும் போது, தேவனை சார்ந்து கொள்ள இருக்கும் போது, அவருடைய விசுவாசத்துக்குள்ள இருக்கும் போது மிகுந்த சந்தோஷம் உண்டாகி நாம் ஒவ்வொரு இடத்துக்கும் போவதற்கு தேவன் வைத்திருக்கிறார். பாருங்களேன், அழகாய் சொல்கிறது. யோவான் 16:20 சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் அப்படி சொன்னால் யார் என்று சொன்னால், யோவான் 17:6 சொல்கிறது, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். தேவ வசனத்தை கை கொள்கிறவர்கள் நீங்கள் உம்முடையவர்கள், என்னுடையவர்கள் என்று வேதம் சொல்கிறது. தேவ வார்த்தையை கை கொள்கிறவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களை பார்த்துதான் உங்கள் துக்கம் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் என்று சொன்னால் எல்லாருக்கும் அல்ல, எல்லாருக்கும் நற்செய்தி அல்ல, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வருவது இல்லை. ஆனால் உங்கள் என்று சொல்லும் போது, உங்கள் என்று சொன்னால் யார் என்று சொன்னால் அது தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்கிற சிறிய கூட்டத்தை தான் சொல்கிறார். ஆமென் சொல்லுமா? சிறிய கூட்டத்தை தான் சொல்கிறார். ஒரு சிறிய கூட்டம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆராதனையில் ஒரு பெரிய கூட்டமாக இருக்கும். அங்கேயும் இடம் இருக்காது, இங்கேயும் இடம் இருக்காது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சேர்லேயே இடம் காலியாக இருக்கு. ஆமென் சொல்லுமா? ஒரு கூட்டம். அவருடைய வேதம் சொல்கிறது, எனக்கு பாருங்களேன், உம்முடைய வார்த்தைகளை யாரெல்லாம் கை கொள்கிறார்களோ, வசனத்தை கை கொள்கிறவர்கள் அத்தனை நபர்கள் மேலும் ஆண்டவர் துக்கத்தை மாற்றுகிறவராய் இருக்கிறார். அழகாய் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது. 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, கொஞ்சம் பலம் இருந்தும் மறுதலியாமல் என் வார்த்தையை கை கொண்டவர்கள் யாரெல்லாம் கை கொண்டார்களோ அவர்களுக்கு நான் ஒரு திறந்த வாசலை கட்டளையிடுவேன், அது ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று ஆண்டவர் சொல்கிறார். வாழ்க்கையில அடைப்பட்ட காரியங்கள் மாற வேண்டுமானால் நீங்கள் யாரா இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளும் போது நிச்சயமாகவே கர்த்தர், ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும்.
அது சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டாகும் என்று சொல்லி மல்கியா 4:2 நினைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவர் ஸ்தோத்திரம். நீதியின் சூரியனை கர்த்தர் உதிக்க செய்து சட்டைகளின் கீழ் ஆரோக்கியத்தை உண்டாக்கி ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை அடையாளத்தை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுமா? வேதம் அழகாய் சொல்கிறது. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது. எடுத்தவங்க வாசிங்களேன், பாருங்களேன். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது, ஆண்டவரை நோக்கி நிற்கும் போது, ஆண்டவருடைய சமூகத்தில் அமரும் போது, அவருடைய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கும் போது எட்டாத காரியங்களும் எண்ண முடியாத அதிசயத்தையும் அவர் செய்கிற தேவன். எடுத்தவங்க வாசிங்களேன். என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய வருத்தமும் சஞ்சலம் நிறைந்த நேரத்திலே அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். எப்பொழுது தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அப்பொழுது அவருடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு மாற்று வழியை கர்த்தர் வைத்து அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற அவர் போதுமானவராய் இருந்தார். நீங்களும் நானும் மாற்று வழியை கர்த்தர் கொண்டு வர வேண்டுமானால் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவரை நோக்கி கூப்பிடும் போது நான் பதில் கொடுப்பேன். அப்பொழுது நான் பதில் கொடுப்பேன். அறியாததும் உனக்கு எட்டாத காரியம், உனக்கு புரியாத காரியத்தை ஆண்டவர் எல்லாத்தையும் அவர் அறிஞ்சு அதிலிருந்து உன்னை விடுவிச்சு உனக்கு மாற்றத்தை கொடுத்து, அதே 33:6 வசனத்தில் சொல்கிறது, சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர்ஷிக்க பண்ணி உனக்கு வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்து உன்னை உருவாக்கி விசுவாச யாத்திரையிலே கடந்து போக தேவன் கிருபை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவீர்களானால் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு அற்புதம் காத்திருக்கிறது. 2000 சொல்கிறேன், 1987 வருஷம் திடீரென்று இலங்கையிலே ஒரு பாம் வெடித்தது. இலங்கையிலே பாம் வெடித்த போது அந்த நேரத்தில் தான் அருளம்மா டீச்சர் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. டிவி பார்த்துட்டு இருக்கும்போது மாறன் உட்காந்துட்டு இருக்கார். பாருங்களேன், துப்பாக்கி வச்சுட்டு மாறன் உட்கார்ந்து இருக்கிறார் பாருங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு பாம் வெடிச்சு சிதறினதை அவர்கள் பார்த்து மாறன் செத்து போயிட்டான் என்று சொன்னார். நான் செத்து போய்விட்டேன் என்று செய்திகள் வந்துவிட்டது. ஆனால் அதில் இருந்த 14 பேரும் மரித்தார்கள், பீஸாய் மாறினார்கள். ஆனால் நான் சொன்னேன், நான் பெயரும்போதே சொன்னேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். வேதம் சொல்கிற 91ஆம் சங்கீதத்தில் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 11000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் பார்த்து விட்டு விலகிவிடு, சத்துருக்களுக்கு உண்டாகும் பிரதிபலனை காண்பாய் என்று சொன்னார். அவர் பார்த்தேன், தேவனை நோக்கி பார்த்தேன். அவர் என் காரியத்தை பார்த்தா. இன்னைக்கு இந்தியாவில் 3.5 வருஷம் கழித்து இந்தியாவுக்கு வந்தேன். ஆண்டு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல ஆச்சரியப்பட்டாங்க. இதே இடத்துல ஆண்டு மரித்து போன என்ன உயிரோடு வச்சிருக்கிறார் என்று சொன்னால், நான் இப்போதும் நேரம் மூலம் ஆகாததும் கர்த்தருடைய கிருபை கொண்டு பாய்ஞ்சது. காலில் பாஞ்சிச்சு, தலையில பாஞ்சிச்சு, வண்டியில வெடிச்சிச்சு. ஆனால் ஒன்றும் சேதப்படல. துக்கம் இருந்தது, அவர்களுக்கு துக்கமாய் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவரை விசுவாசித்த எனக்கு துக்கம் சந்தோஷமாய் மாறினது. இதுக்கு சாட்சியாய் நீங்களும் நானும் சாட்சியாய் மாறுவதற்காக கர்த்தர் அற்புத கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை ஆண்டவர் மெய்யாகவே விசுவாசிக்கிற அத்தனை நபர்களுக்கும் அவர் அற்புதராய் இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? பாருங்களேன், ஒருமுறை இயேசு வருகிறார். இயேசு வரும்போது பேதுரு வலையை வீசி கொண்டிருக்கிறார். வலையை வீசி அல்ல, வலையெல்லாம் வீசி ராத்திரியெல்லாம் என்ன செஞ்சாங்க? ஃபெயிலியர். ராத்திரியெல்லாம் அவர்கள் மீன் பிடிக்க போய் அவர்கள் ஒன்றும் கிடைக்காதனாலே அவர்கள் வந்து வலையை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு வருகிறார். இயேசு வந்து சொல்லுகிறார், கொஞ்சம் படகை ஆழத்திலே போய் போடுங்கள் என்று சொல்கிறார். அவர் ஆழத்தில் போடுங்கள் சொன்னவனே இவருக்கு ஒரே இயேசு வந்து சொல்லுகிறார், ஆனால் இயேசுவுக்கு மீன் பிடிக்க தெரியாது. இயேசுவுக்கு இந்த கடலுக்குரிய காரியங்கள் தெரியாது. ஆனால் சிறு பிள்ளையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் இந்த கடலுக்குள்ளே நீந்தி இந்த போட்டுக்குள்ளே இருந்து மீனை பிடித்து நான் ஓடிக்கொண்டிருந்தேன். என்னுடைய நாட்களிலே
ராம் முழுதும் பிரதிபலனை நான் பார்த்து நான் முயற்சி பண்ணி அதிலே ஒரு பிரதிபலனும் கிடைக்கவில்லை. ராம் முழுதும் எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, வறுமையும் வேதனையுமோடு நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் அங்கே ஆழத்திலே போட்டை தள்ளி ஆழத்திலே போடுகிறேன் என்று சொல்கிறார். இத்தனை வருஷமாக முயற்சி பண்ணியும் கூட தன்னுடைய நாட்களிலே வெறுமையாய் வந்ததே இல்லை, கடல் வெறுமையாய் விட்டதே இல்லை. அவருடைய பௌச்சு பிழைப்புக்காக ஒவ்வொரு காரியத்திலும் ஆசீர்வாதமாய் நடத்தின அந்த இடத்திலே அவர்கள் ஏமாற்றம் அடைந்த நிலையிலே அவர் சொல்கிறார், எல்லாம் எனக்கு தெரியும், ராத்திரி புறா நான் வலை வீசினேன், ஒன்றும் கிடைக்கல. ஆனால் இப்போ என்னன்னா ஆழத்தில் போய் பல வலையை வீசுன்னு சொல்றாரு. ஆனால் இது மீன் பிடிப்பதற்கு நேரம் அல்ல. ஏனென்று சொன்னால் பகல் நேரத்திலே மீன்கள் வராது, ராத்திரி நேரம் தான் மீன் பிடிப்பார்கள். ஆனால் பகல் நேரத்திலே இவர் மீன் பிடிக்க சொல்கிறாரே என்று சொல்லி பல கேள்விகள் எழும்பினாலும், ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் என்ன செய்கிறேன், நான் அங்கே வலை வீசுகிறேன் என்று சொல்லி வார்த்தையின்படியே வலை வீசுகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையின்படி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தம் இல்லாதவைகள் இருக்கிறது போல அழைக்கிற தேவனாகிய கர்த்தர் அங்கே அற்புதம் செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அங்கே வலையை வீசும்போது அங்கே இடம் கொள்ளாதபடிக்கு பயங்கர 2 படகுகளையும் நிரப்பத்தக்க விதமான மீன்கள் வந்தது. ஆச்சரியமான காரியம், அற்புதமான காரியம், பலத்த கிரியைகளை செய்கிற காரியம் அங்கே நடந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து விசுவாசித்து நாம் அவருடைய வார்த்தையின்படியே நாம் செயல்படுவோமானால் நிச்சயமாகவே இல்லாதவை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன், இல்லாதவை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். ஆமென் சொல்லுமா? அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் அற்புதம் செய்ய அவர் காத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே துக்கம் சந்தோஷமாய், அதற்கு முன்பாக ராத்திரி வரையிலும் துக்கம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள், வேதனை நிறைந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் கடந்து போகும்போது அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறினது. அல்லேலூயா. நான் ஒரு நாள் அப்படித்தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை சில நேரங்களில் ஜெபம் பண்ணிட்டு போவோம். ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணிட்டு நான் தேனிக்கு போய் ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போவோம் நம்ம சொல்லி கிளம்பினான். அப்போ ஆவியானவர் இந்த நேரத்தில் அன்னைக்கு விளக்கிட்ட ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது என்று சொல்லி காண்பித்தார். என் மனைவிட்டு சொல்லும்போது அவர் சொன்னாங்க, கை குழந்தையே எப்போ பார்த்தாலும் வீட்டில் விட்டுட்டு போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போட்டு ஃபைட் பண்ணி நான் பக்கத்தில் விட்டுட்டு வா அப்படி இப்படின்னு சொன்னேன். ஆக்சிடென்ட் நடக்கிறத ஆவியானவர் காண்பிச்ச போது அதை மீறி கடந்து போகும்போது அங்கே அப்படியே ஆக்சிடென்ட் நடந்தது. துக்கம் நிறைந்த கீழ்ப்படியாத காரியத்தின் நிமித்தம் துக்கம் நிறைந்து பல காலங்கள் அந்த தேவ சமூகத்தில் கதறி அழுத நாட்கள் உண்டு. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் திருச்சபைகளுக்குள்ளாக ஒரு அங்கத்தினராக திருச்சபைக்குள்ளாக தேவனுடைய வார்த்தையினால இணைக்கப்பட்ட நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த ஆலயத்துக்குள்ளே நாம் இணைந்தவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்முடைய நாட்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். நேரம் இல்லை, அதனால கொஞ்சம் விளக்கமாக சில வசனங்கள் எடுக்க முடியல. நான் நினைக்கிறேன் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பார்க்கும்போது எடுத்தவங்க வாசிங்கள பாருங்க. அங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், 100க்கு அதிபதி ஒரு மனுஷன் இருக்கிறான். நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று ஆண்டவர் சொல்கிறார். விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. 100க்கு அதிபதி சொல்கிறார், ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்லி விசுவாசத்தின் நிமித்தம் அந்த தேவனுடைய வார்த்தை நிமித்தம் அற்புதம் நடப்பதை அவன் அறிந்திருந்தான். அதனாலே அவன் விசுவாசித்து அந்த ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொன்னார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அப்பொழுதே நாம் விசுவாசித்தபடி நமக்கு ஆக கடவுது என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அழகாய் சொல்கிறது. யோவான் 11:40 சொல்கிறது, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய்.
நான் விசுவாசிக்கிற தேவனாகிய கர்த்தர் எத்தனை அற்புதங்களை செய்தார், எத்தனை காரியங்களை அற்புதமாய் மாற்ற முடியாமல் நம்முடைய வாழ்க்கை கீழ்ப்படியாத காரியத்தின் நிமித்தமும் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் தத்தளித்துக் கொண்டு நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து நம் ஆவிக்குரிய கீழ்ப்படுகிற நபர்களாக நாம் மாற வேண்டும். ஆமென் சொல்லுமா? நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நோவாவுடைய காலங்களில் கூட, நோவாவின் நாட்களில் கூட ஆண்டவர் சொல்கிறார், நான் சொன்னபடி நீ செய்ய என்று சொன்னார். நான் சொன்னபடி செய்ய என்று சொன்னார். சொன்னபடி பேழையை உண்டாக்கினார், சொன்னபடி பேழையை உருவாக்கினார். 120 வருஷம் அவர் தேவனுடைய வார்த்தையை சொன்னார். ஆனால் அவர் கீழ்ப்படிந்ததினாலே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே ஆண்டவர் வேலைக்குள்ளே போகும்படியாய் சொன்னார். அவருடைய குடும்பம் காக்கப்பட்டது. வேலையை அப்படியே அவர் மூடினார். ஆனால் வேலைக்குள்ளே அவர் வேதனை ரொம்ப வேதனைப்பட்டிருக்கலாம், வியாகுலப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் செய்தால், கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார், கர்த்தர் நம்மளை அடைந்திருக்கிறார், கர்த்தருடைய திட்டம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த பேழைக்குள்ளே அடைக்கப்பட்டு அந்த வருஷ கணக்கில் அந்த பேழைக்குள்ளே இருக்கும்போது மாடுகளும் ஆடுகளும் அந்த யானைகளும் அந்த அனிமல்ஸ் எல்லாம், பறவைகள் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது அதனுடைய சாணங்கள் நாற்றங்கள் ஜீவிக்க முடியாதபடிக்கு அப்படிப்பட்ட நிலைகள் அங்கே இருந்திருக்கலாம். ஆனால் அது துக்கம் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் கீழ்ப்படித்தது நிமித்தம் அந்த துயரமாய் இருந்தாலும் அது ஒரு நன்மையாக, ஆசீர்வாதமாக ஒரு நாள் அடைப்பட்ட அந்த போட்டை ஆண்டவர் என்ன செய்தார்? பேழையை திறந்தார். அது ஒரு ஆசீர்வாதமாய், துக்கம் சந்தோஷமாய் மாறினது. அழகாய் இந்த 126ஆம் சங்கீதத்தில் அழகாய் சொல்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான். விதைக்க போகிறவர்கள் கண்ணீரோடு கடந்து போயிருப்பார்கள். கொஞ்சம் விதைதான் இருக்கும், அதை சுமக்கும் போது அவர்கள் கண்ணீரோடு கடந்து போய் கொண்டிருப்பார்கள். எப்பொழுது என்ன பிரயாசம் வரும், என்ன பலன் வரும், எப்படி இருக்க போகுதோ, இதை தண்ணீர்னால் அழிந்து போய்விடுமோ, ஆடு மாடுனாலே பாதுகாப்பு இல்லாமல் போகுமோ, இல்லை எந்த நிலையிலே இயற்கை சாத்தியமாய் இருக்குமோ தெரியாது. ஆனால் கண்ணீரோடு விதைக்கும் போது ஒரு துயரத்தோடு துக்கம் நிறைந்தவர்களாய் போவார்கள். ஆனால் ஒரு நாள் அறுவடையின் நாளிலே அவர்கள் என்ன செய்வார்கள்? சுமந்து கொண்டு வரும்போது அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறதை பார்க்க முடியும். ஒரு மகிழ்ச்சி நாளாக இருக்கும். ஆனால் போகும்போதும் சுமக்கிறார்கள், ஆனால் வரும்போதும் சுமக்கிறார்கள். 2 நேரமும் சுமக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் போகும்போது சின்ன விதையை, கொஞ்சம் சுமைதான் இருக்கும். ஆனால் கண்ணீரும் கவலையும் வேதனையும் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் அறுவடை செய்துவிட்டு அவர்கள் சுமக்கும் போது அது பெரிய சுமையாய் இருக்கும். ஆனால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி, கம்பீரத்தோடு பாருங்களேன். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான், கம்பீரத்தோடு வருவார்கள். துக்கம் இல்லாதபடிக்கு அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்களும் நானும் நேரம் குறைவாக இருக்கிறபடினாலே நீங்களும் நானும் நாம் எப்படிப்பட்ட நபர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரோ தமக்கென்று தெரிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறான். ஏசாயா 44:21 சொல்லுகிறது, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் கோத்திரத்தில் ஒருவராக, சந்ததிக்கு ஒருவராக கர்த்தர் உங்களை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அதனால நீங்கள் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியுமாய் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷம் ஒருவனும் என்ன செய்ய மாட்டான், உங்களிடத்து எடுத்து போட மாட்டான் என்று யோவான் 16:22 சொல்கிறது. உடைய சந்தோஷத்தை ஒருவனை எடுத்து போட மாட்டான். ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் அப்படியே எழுந்திருப்போம். அப்படியே துக்கம் சந்தோஷமாய் மாறும்.